are moral stories. காலையில எந்திரிச்சதும் பால் கறக்கிற சத்தமோ, வயல்ல உழுற சத்தமோ, மழை பெஞ்சா வரக்கூடிய மண் வாசனைன்னு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்தோட பேரு நாராயணபுரம். அந்த கிராமத்துல பங்காரு ராஜுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனோட அப்பா பேரு பாலராஜு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரருங்கிறதுனால அவனுக்கு பண கஷ்டங்கிறதே இல்லாம இருந்துச்சு. பங்காரு ராஜு தந்தை சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நண்பர்களோட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தான். ஊதாரித்தனமா இருந்தான். யாராவது அவன்கிட்ட ஏதாவது வேலை செய்யலாமே அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன அவசியம், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, இப்படி கர்வமா சொல்லிட்டு திமிரோட அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பான். பாலராஜுவுக்கு வயசானா கூட அவர் எப்பவும் போல உழைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி பாலராஜு மட்டும் வீட்டுல தனியா இருக்கும்போது அவரோட மனைவி யமுனா தேவி அங்க வந்தா. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி அவ பேச ஆரம்பிச்சதும் மனைவி ஏதோ முக்கியமா பேச வரான்னு அவ பேசுறத கேட்க தயாரானாரு. என்னங்க, நம்ம பங்காரு ராஜுக்கு வயசாயிட்டே போகுது. மனுஷனா பிறந்த எல்லாவனுக்கும் வயசாக தான் செய்யுது. அப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவனை விட சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்காங்க. புரோகிதரை கூப்பிட்டு இவனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வரனா இருந்தா பாக்க சொல்லுங்க. எது, ஒரு வேலைக்கும் உருப்படாம சுத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்க சொல்ற? ஐயோ, நீங்க வேற ஏங்க, கல்யாணம் ஆனா எல்லாம் தானா வழிக்கு வருவான் அப்படி சாதாரணமா ஒரு அம்மாக்கு இருக்கிற பாசத்தோட யமுனா சொன்னாங்க. பாலராஜுவும் மனைவி பேச்ச மீறாம அவனுக்கு சம்பந்தம் பாக்குற வேலைய ஆரம்பிச்சாரு. நல்ல குணம் இருக்கிற பொண்ணா பாருங்க புரோகிதரே, வரதட்சணை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, பொண்ணு நல்ல குணமா இருந்தா அதுவே போதும். அப்படி தன்னோட கோரிக்கைய சொன்னாரு பாலராஜு. ஒரு பக்கம் அவரே தெரிஞ்சவங்க நண்பர்கள் கிட்ட எல்லாம் பொண்ணு கேட்டுட்டு இருந்தாரு. எப்படியாவது மகனுக்கு பொண்ணு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பங்காரு ராஜுவோட தினசரி வாழ்க்கைய பாப்போமா. காலையில 11 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெளியில போவான். அதுக்கப்புறம் நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு சீட்டாடுவான். மாலையில விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு பணத்தை வாரி இறைப்பான். ராத்திரியில 2 அல்லது 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குவான். பங்காரு ராஜுக்காக பாலராஜு கால் கடுக்க ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாரு. தன்னோட மகனுக்கு ஒரு சம்பந்தத்தை தேடுறதுல அவரு ரொம்ப குறியா இருந்தாரு. ஆனா யார்கிட்ட போனாலும், உங்க பையன் என்ன செய்யறாரு, அவரு என்ன வேலை பாக்குறாரு அப்படி கேட்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே ஒன்னும் புரியாது. பங்காரு ராஜு கூட படிச்சவங்க, அப்புறம் அவனோட வயசு ஒத்தவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சுது. பங்காரு ராஜு தெருவுல நடந்து போனாலே மக்கள் அவனை பத்தி பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இவன் எப்பவும் இப்படிதான் சுத்திக்கிட்டு கிடக்க போறான், இவனுக்குலாம் எதுக்கு கல்யாணம் குடும்பம்னு யோசிச்சு, வேலை வெட்டி எதுவும் இல்லாதவனுக்கு எவன்பா பொண்ணு கொடுப்பான். இப்படி மக்கள் அவனுக்கு முன்னாடியே பேசுறத கேட்டு பங்காரு ராஜு ரொம்ப மனவேதனை அடைஞ்சான். அது வரைக்கும் அவனுக்கு திருமணத்துல பெரிய நாட்டம்லாம் இருந்ததில்ல. ஆனா அவங்களோட ஏளன பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சுயமரியாதை தூண்டப்பட்டுருச்சு. வேக வேகமா வீட்டுக்கு வந்தான். அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வேகமா வந்தான். என்னடா, எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு ரொம்ப பொறுமையா கேட்டாரு பாலராஜு. அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி நேரடியா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கேட்டுட்டான். இத கேட்டதும் பாலராஜுக்கு எதுவுமே புரியல. நாளைக்கு வாடா, என் பதில் என்னன்னு உனக்கு சொல்றேன். இப்படி சொல்லிட்டு பையனை அனுப்பி வச்சுட்டாரு. இதுக்குள்ள ஊர்ல என்ன நடந்துச்சு, இவன் ஏன் இப்படி திடீர்னு கல்யாணத்தை பத்தி கேக்குறான் அப்படின்னு பாலராஜு விசாரிச்சாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் ஆழ்ந்து யோசிச்சாரு. அப்புறமா அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இவனை நல்வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இது. இப்படி நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் பாலராஜு தன்னோட பையனை கூப்பிட்டு அனுப்புனாரு. அப்பா கூப்பிட்டாருன்னே ஓடோடி வந்து நின்னா பங்காரு ராஜு. பங்காரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா உன் மேல நம்பிக்கை வரணும். அதனால நீயா உழைச்சு ஒரு தங்க நாணயத்தை சம்பாதிச்சு என்கிட்ட கொண்டுட்டு வா. நீ மெய் வருத்தி நேர்மையா உழைச்சு ஒரு தங்க நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என் மொத்த வியாபாரத்தையும் உன் கையில கொடுத்துறேன். இப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. பங்காரு ராஜுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணல. இந்த அப்பா என்ன இவ்வளோ சின்ன வேலைய போய் இவ்வளோ பெருசா சொல்லிட்டு இருக்காரு, ஒரு தங்க நாணயம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலையா என்ன, இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே நேரா அவனோட அம்மா கிட்ட போனான். யமுனா தேவி சமையல் அறையில வேலை பார்த்துட்டு இருந்தா. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த விஷயங்கள் எதுவும் அவளுக்கு தெரியாதுல்ல. அம்மா,
எனக்கு ஒரு தங்க நாணயம் கொடுப்பியா? அவளும் யோசிக்காம நாணயத்தை எடுத்து கொடுத்துட்டா. பங்காரு ராஜு அந்த தங்க நாணயத்தை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா பாலராஜு கிட்ட கொடுத்தான். பாலராஜு அந்த தங்க நாணயத்தை வாங்கி அப்படியே கிணத்துக்குள்ள வீசிட்டாரு. இது செல்லாதுடா, வேற ஒன்னு எடுத்துட்டு வா. இப்படி பாலராஜு சொன்னதை கேட்டு பங்காரு ராஜுக்கு எதுவுமே புரியல. ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அடுத்த தங்க நாணயத்தை தேட தொடங்கினான். அந்த நாணயம் போனதுக்காக அவன் வருத்தப்படவும் இல்ல. வேற ஒண்ணு கிடைக்காமலா போயிடும். உடனே அவனோட நண்பன் நாகராஜு ஞாபகம் வந்து அவன்கிட்ட போய் கேட்டான். டேய் நாகராஜு, எனக்கு ஒரு தங்க நாணயம் குடுடா, உடனே திருப்பி கொடுத்துட்றேன். நண்பன் கிட்ட இருந்து ஒரு தங்க நாணயத்தை வாங்கிட்டு வந்து அத உடனே அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அப்பா, இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட தங்க நாணயம். சீக்கிரமா பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. இப்படி சொல்லவும் மறுபடியும் பாலராஜு அந்த தங்க நாணயத்தை வாங்கி கிணத்துக்குள்ள தூக்கி வீசிட்டாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேற ஒன்னு எடுத்துட்டு வா. இப்படி சொன்னதும் பங்காரு ராஜுவுக்கு மறுபடியும் ஒண்ணுமே புரியல. மறுபடியும் வேற ஒரு தங்க நாணயத்தை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். மறுபடியும் யாருக்கிட்டையாவது போய் வாங்கிட்டு வருவான். அது அவங்க அப்பா மறுபடியும் கிணத்துல தூக்கி போட்டுருவாரு. இது கொஞ்ச நாட்கள் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவனுக்கு கடன் கொடுக்கறவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த பாலராஜு அவரோட மனைவி கிட்ட, யமுனா, நம்ம பையன் உருப்பிடணும் அப்படின்னு நீ நினைச்சா இனி அவன் தங்க நாணயம் கேட்டானா கொடுக்காத. அப்படி தன்னோட திட்டம் எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னாரு. அவளும் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்கிறதா சரின்னு சொன்னா. பங்காரு ராஜு தங்க நாணயத்துக்காக சுத்தி சுத்தி மறுபடியும் அம்மாட்ட வந்தான். ஒரு தங்க நாணயம் குடுன்னு கேட்டான். எனக்கு மட்டும் எங்கேந்துடா வரும்? நான் என்ன எங்கேயும் வேலைக்குமா போறேன்? அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. பங்காரு ராஜு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனுக்கு நாணயம் கிடைக்கல. வேற வழி இல்லாம ஊர்ல பெரிய பணக்காரரான வர்மாங்கிறவர்கிட்ட 3 நாள் வேலை செஞ்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு மெய் வருத்தி உழைச்சு ஒரு தங்க நாணயத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்தான். ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தோட பரபரப்போட ஓடியே வந்து அந்த தங்க நாணயத்தை அப்பா கையில கொடுத்தான். ஆனா அவர் அதை வாங்கி மறுபடியும் கிணத்துல வீசிட்டாரு. என்னப்பா இதெல்லாம்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அதை கொண்டு வந்தா நீங்க மறுபடியும் தூக்கி அதை கிணத்துல போட்டுட்டீங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி உடனே கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். கிணறு முழுக்க தேடி அந்த நாணயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா மேல வந்தான். அவங்க அம்மா யமுனா, என்னப்பா இதெல்லாம், எதுக்கு இப்படி குதிச்ச? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படி ரொம்ப ரொம்ப படபடப்போட கேட்டா. பாருமா அந்த அப்பாவ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்ததை கிணத்துல தூக்கி வீசுறாரு. பணம் என்ன சும்மாவா வருது? அப்படி கோவமா கேக்கும் போதே இப்ப வரைக்கும் இதே மாதிரி தானே நம்மளும் பணத்தை வீணாக்கினோம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அது புரிஞ்சதுமே பாலராஜு சின்னதா சிரிச்சாரு. பங்காரம், உனக்கு உழைப்போட அருமை என்னன்னு கத்து கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்டா. இதுக்கு முன்னாடி நீ கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் உன்னோட உழைப்பே கிடையாது. அதனாலதான் நான் அதை தூக்கி போடும்போது உனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இது உன்னோட உழைப்பு, அதனால நீ இழக்க விரும்பல. இப்படி அவர் மனசுல பட்டது எல்லாத்தையும் சொன்னாரு. இத கேட்டதும் பங்காரு ராஜுவோட மனசு அப்படியே கரைஞ்சிருச்சு. நேர்மையா உழைச்சு சம்பாதிச்ச பணத்துக்கு யாராலையும் விலை பேச முடியாது. இப்ப பாரு, உன் உயிரை விடவும் உன்னோட உழைப்பு உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. இதே உழைப்பையும் நேர்மையையும் நம்ம நம்புனா நம்ம கையில காசு இல்லாட்டி கூட நம்ம தாண்டா ஜமீன்தாரு. இப்போ உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இனி நீ பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாலராஜு திருமண ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட வியாபாரத்தையும் விவசாயத்தையும் அவனோட பொறுப்புல ஒப்படைச்சாரு. பங்காரு ராஜுவும் தந்தையோட பேச்ச உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேர்மையோட உழைச்சு சம்பாதிச்சு மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சான். கோதாவரி நதி அமைதியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சூரியன் எப்போ வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி சாயங்கால நேரத்துல காவி நிறத்துல எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நாகேந்திர பூபதியோட வீட்டுல ஒரே கலகலப்பா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு தான் ஜமீன்தார் நாகேந்திர பூபதி எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லா வேலைக்காரங்களும் அங்க கூடி இருந்தாங்க. டேய் ரங்கையா, நீ 4 நாளைக்கு வேலைக்கு வந்தல்ல? அப்புறம் சீனோ, நீ கரும்பு தோட்டத்துக்கு மருந்தடிக்கும் போது வரவே இல்ல. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் நாகேந்திர பூபதியோட மனைவி சுலோச்சனா இவங்க எல்லாருக்கும் சமையல் செஞ்சிட்டு இருந்தா. டேய், பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடாதீங்க, எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போங்க. உங்களதான் சொல்றேன், வெறும் வயித்தோட போகாதீங்க. டேய் சூரி பாபு, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளாமே, இதோ இந்த சேலைய அவகிட்ட கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லு. அப்படி உண்மையிலேயே ஜமீன்தாரோட மனைவி ரொம்ப பெருந்தன்மையா இருந்தாங்க.
ஆனா அந்த வீட்ல இருந்த ஒருத்த மட்டும் இது எதையுமே பொருட்படுத்தாம இருந்தான். அவனோட பேர் தான் தேவேந்திரா. நாகேந்திர பூபதியோட ஒரே பையன். 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, 200 ஏக்கர் தரிசு நிலம், 300 ஏக்கர் சாகுபடி நிலம், எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. ஜமீன்தாருக்கு கண்ணுக்கு கண்ணான ஒரே ஒரு பையன் இவன் தான். அவன் அவங்க வீட்டு பின்னாடி இருந்த தோட்டத்துல உட்கார்ந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான். ஓவியம் வரையறதுன்னா அவனுக்கு அலாதி பிரியம். ரொம்ப கவனத்தோட அந்த படத்தை முடிச்சிட்டு அப்பா கிட்ட கொண்டு வந்தான். அப்பா, ஒரு தடவை இந்த படத்தை பாருங்களேன். அப்படி அவன் வரைஞ்ச அந்த ஓவியத்தை காட்டினான். 10 நிமிஷத்துல அவங்க அப்பாவோட ஓவியத்தை தத்ரூபமா அழகா வரைஞ்சிருந்தான். ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நீ நிஜமாவே ரொம்ப ரொம்ப திறமைசாலிடா. தன்னோட பையனோட திறமைய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கலைஞனுக்கு யாராவது அவனை பாராட்டினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. தேவேந்திரனுக்கு கூட இப்ப அப்படிதான் இருந்துச்சு. என்னப்பா, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்து கேட்டான். தேவேந்திரா, இந்த ஓவிய கலையில நீ அற்புதமா ஜொலிக்கிறடா. ஆனா நம்ம வியாபார பொறுப்பு, விவசாய பொறுப்பு இதெல்லாம் எப்ப நீ எடுத்துக்குவ? இந்த ஜமீன்தாருக்கு நீதான் ஒரே ஒரு வாரிசு. இப்படி படம் வரைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? அப்பா, எனக்கு இந்த மாதிரி படம் வரையறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி படம் வரையறதுல கூட வருமானம் வருதுப்பா. வருமானத்தை பத்தி நான் பேசலடா கண்ணா, நம்மளோட கௌரவத்தை பத்தி பேசுறேன். இதுல அப்படி கௌரவ குறைச்சலா என்னப்பா இருக்கு? நீ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேனா 4 பேருக்கு வேலை சொல்லிக்கிட்டு நம்ம வயலெல்லாம் பாத்துக்கிட்டு ராஜா மாதிரி வாழலாம். ஆனா இப்போ எவனோ முகம் தெரியாதவனுக்கு படம் வரைஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அவன் கொடுக்கற 5யும் 10யும் கையேந்தி வாங்குற. அதெல்லாம் நல்லாவா இருக்கு? 10ஓ 15ஓ அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான காசு தானேப்பா. அப்படி தேவேந்திரன் ரொம்ப நேர்மையா ரொம்ப ரொம்ப அப்பாவித்தனமா சொன்னான். அங்க என்ன சூழ்நிலை போகுதுன்னு சுலோச்சனா அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி சரி, இந்த கூப்பாடு தினமும் நடக்கிறது தானே, 2 பேரும் சாப்பிடுவாங்க. அப்படி கணவருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி மனசு கஷ்டப்படாம அவங்க 2 பேரையும் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போனான். நாகேந்திர பூபதிக்கு பையன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம்தான். ஆனா அவன் பண்ற காரியங்கள் பிடிக்காம போனதுனால அவன்கிட்ட சரியா பேசுறதே கிடையாது. தேவேந்திரன் கூட அவனுக்கு விருப்பமானதை விட முடியாம ஓவியங்கள் வரைஞ்சுக்கிட்டு அதன் மூலமா சின்ன சின்ன வருமானங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஜமீன்தார் இவனை பத்தி அப்பப்போ தன்னோட சிநேகிதர்கள் கிட்ட சொல்லுவாரு. என்னமோடா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவன் எப்பதான் வழிக்கு வருவானோ என்னவோ தெரியல. நம்ம கிட்ட ஊரே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவன் யாரோட ஓவியத்தையோ வரைஞ்சு அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்து அவங்க கொடுக்கற சில்லறைய போய் வாங்கிட்டு வரான். இப்படி அவர் மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் அவரோட ரொம்ப நாள் நண்பன் கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ நாகேந்திர பூபதியோட சின்ன வயசு நண்பனான பக்கத்து ஊர் ஜமீன்தாரான பாலராஜு கிட்ட இத பத்தி சொன்னாரு. நாகேந்திரா, நீ எப்பவாவது பால் கறந்திருக்கியா? பால் கறக்கிறதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்லடா. அவன் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டிய பால் குடிக்கிறதுக்கு விடுவான். அது இல்லாம நீ நேரா போய் பால் கறந்தேன்னா பசுமாடு முண்டும். இப்ப இத எதுக்குடா என்கிட்ட சொல்ற? ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் நீயும் நானும் சொன்னா கேப்பானா? அதெல்லாம் கேட்கவே மாட்டான். பொண்டாட்டி வந்து சொன்னா கேப்பான். நீ என்ன சொல்ல வர? அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னா? ஆமாண்டா, நீ ஏன் ஒரு தடவை யோசிச்சு பாரு. அப்படி சொல்லிட்டு பாலராஜு போயிட்டாரு. நண்பன் சொல்லிட்டு போனத பத்தி நாகேந்திர பூபதி ரொம்ப ரொம்ப ஆலோசனை பண்ணாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு அவருக்கும் தோணுச்சு. உடனடியா கல்யாண தரகர் ஷர்மாவை வர சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவ்வளவுதானே, என்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க. நம்ம ஜமீன் வம்சத்துக்கு ஏத்த மருமகளா நான் பார்த்து உங்களுக்கு கூட்டிட்டு வரேன். ஷர்மா அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்துல முழு மூச்சா இறங்கினாரு. ஜமீன்தாரோட குடும்பங்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்து ஒரு நல்ல பொண்ணா தேடி பிடிச்சாரு ஷர்மா. இவங்க ஊர்ல இருந்து 3 ஊர்கள் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தோட ஜமீன்தாரான ரங்கராஜுவோட பொண்ணு மாதவிய பொண்ணு பார்க்கலான்னு சொன்னாரு. ஒரு காலத்துல ரொம்ப நல்ல வாழ்ந்த குடும்பம் தான். ஆனா இப்போ பெருசா சொத்துக்கள் இல்ல. ஆனா பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னதுனால நாகேந்திர பூபதியோட குடும்பம் பொண்ணு பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க. தேவேந்திரனுக்கு பெருசா இஷ்டம் இல்லாட்டியும் அம்மா சொல்லிட்டாங்கன்னு அம்மாவோட வார்த்தைய மறுத்து பேச முடியாமலும் வந்துட்டு இருந்தான். ஒரு நல்ல முகூர்த்தத்துல பெண் பார்க்கும் படலம் நடந்துச்சு. பொண்ணு கூட்டிட்டு வந்து காட்டினாங்க ரங்கராஜுவோட குடும்பம். பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா பாருங்க.
பொண்ணு என்னவோ ரொம்ப ரொம்ப லட்சணமா தான் இருக்கா. ஆனா வரப்போற வீடு ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பமாச்சே. அதுக்கு தான் பொண்ணு கிட்ட 2 கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். அப்படி தயக்கமே இல்லாம கேட்டாரு நாகேந்திர பூபதி. ஜமீன்தார் இப்படி கேட்கவும் மத்த எல்லாரும் கூட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. பாருமா, புரட்டாசி மாசத்துல நெல் நடவுக்கு நான் போறேன். 30 கூலிக்காரங்க தான் வந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு நமக்கு தேவை 50 கூலி ஆட்கள். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுன்னு நீ சொல்லுமா. அப்படி சொன்னாரு. இதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்தாங்க. முதல்ல உங்க கேள்வியே தப்புங்க. இப்படி அவ சொன்னதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. புரட்டாசி மாசத்துல நெல் நடவு பண்ண மாட்டாங்க, ஆனி மாசத்துல தான் பண்ணுவாங்க. அப்பதான் சரியான நேரத்துல மழை பெய்யும், நமக்கு நல்ல விளைச்சலும் கிடைக்கும். அப்புறம் நீங்க கேட்ட உண்மையான கேள்வி, 50 பேர் வர வேண்டிய இடத்துல 30 பேர் தான் வந்தாங்கன்னா கூலிக்காக வேலை செய்யற மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா வயல் வேலை இன்னைக்கே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கே நீங்க கூலிய வாங்கிக்கலாம்னு சொல்லி பாருங்க. வரக்கூடிய 30 பேரு இன்னும் 20 பேரு சேர்த்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ 50 பேர் நமக்கு கண்டிப்பா வேலைக்கு கிடைப்பாங்க. இப்படி சொன்னா எல்லாரும் சபாஷ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. நாகேந்திர பூபதி கூட சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னாரு. புருஷன் உன் பேச்ச கேட்காம முரண்டு பிடிச்சா வீட்டு கௌரவம் வெளியில போகாம அது எப்படிமா சமாளிப்ப? அப்படி தான் மனசுல இருந்த சந்தேகத்தை ஒரு கேள்வியாவே இங்க கேட்டுட்டாரு. மாதவியும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி பதில் சொன்னான். அந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட நான் தனியா பேசி அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறமும் அவங்க புரிஞ்சுக்கலனா அவருக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்குவேன். அப்படி ரொம்ப தெளிவா பதில் சொன்னா. இந்த பதில கேட்டு நாகேந்திரனுக்கு மட்டும் இல்ல, தேவேந்திரனுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாடி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலனா நான் கூட ஒரு கேள்வி கேட்டுக்கட்டுமா? உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணதுக்கு அப்புறமா அத மூடி போட்டு வைப்பியா மாட்டியா? அப்படி சமையல் சம்பந்தமான கேள்வி ஒன்ன கேட்டாங்க. வைக்க மாட்டேங்க. மூடி வச்சா ஆவியிலிருந்து வடியக்கூடிய தண்ணி உருளைக்கிழங்குல விழுந்து அந்த மொறுமொறுப்பெல்லாம் அப்படியே போயிடும். அப்படி சொன்னதும் சுலோச்சனா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பதில்லையே அந்த பொண்ணுக்கு சமையலும் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. மாப்பிள்ள தம்பி, உனக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுப்பா அப்படின்னு சர்மா மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. புருஷன் அவனுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சா அதை நீ ஏத்துக்குவியா இல்லையா? கண்டிப்பா அதை ஏத்துக்குவேன். ஆனா நம்ம அப்பா அம்மா சொல்றது கூட நம்ம நன்மைக்காக தானே. அவங்க சொல்றதையும் ஒரு முறை கேட்டு பார்க்கலாம். தினமும் வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறது, மாலையில நமக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா அப்பாவோட பேச்சான விவசாயமும் நமக்கு விருப்பமான வேலையும் 2யுமே நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்படி சொன்னா அந்த பொண்ணு. அந்த பதில்ல அந்த பொண்ணு எவ்வளவு புத்திசாலின்னு 3 பேருக்கும் புரிஞ்சிடுச்சு. வரதட்சணை சீர்வரிசை எதையுமே எதிர்பார்க்காம உடனடியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. எதிர்பார்த்த மாதிரியே மாமனார் நாகேந்திர ராவுக்கு விவசாய வேலைகள் சம்பந்தமா ஆலோசனைகள் கொடுப்பா. சுலோச்சனா அம்மாவுக்கு சமையல் வேலையில அதிகமா உதவி செய்வா. எல்லாத்துக்கும் மேல கணவனுக்கு துணையா இருந்து அவனுக்கு பிடிச்ச ஓவியக்கலையும் விவசாயமும் 2 வேலைகளையுமே சமமா செய்யறதுக்கு ஊக்கம் கொடுத்தா. வரதட்சணைக்காக இல்லாம குணத்தை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டா. இந்த மாதிரி லட்சிய தம்பதியினர் ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க. சரிதானே?